ஹே guys, வெல்கம் டு our tiny world mini Asia family. இன்றைக்கி டே இன் மை லைஃப் வீடியோ பற்றி பார்ப்போம். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்காக கோதுமை தோசை ப்ளஸ் பருப்பு சட்னி தான் செஞ்சுருந்தேன். பருப்பு சட்னினா வெறும் பருப்பு கிடையாது, தக்காளி சட்னியில் பருப்பு போட்டு அரைக்கிறது. அது ஒரு ரெசிபி வீடியோவை இன்ஷால்லா நான் போடுறேன். சைடில் அப்படியே பால்லாம் காய்ச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ எல்லாத்தையும் காய்ச்சி முடிச்சுட்டு காலை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நானும் அலினாவும் ரெடி ஆகிட்டோம். ஸோ கோதுமை தோசை பருப்பு சட்னி எடுத்து வச்சுட்டு பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டுட்டு அப்புறமா நான் சாப்பிட்டேன். அப்படியே துணி துவைக்க வேண்டிய வேலையும் இருந்துச்சு. துணி துவைச்சி கொண்டு போய் மாடியில் காய போட்டு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி பெட்ஷீட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு. அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நேரம் இழுத்துருச்சு. இப்போல்லாம் எப்போ மழை பெய்யும்னே தெரியலை. ப்ளஸ் ஃபுல் டே பனியாக இருக்கிறதால துணி உள்ளேயே போட்டு காய வைக்க வேண்டியதாக இருக்குது. என்ன தான் துணி ஒரு நாள் 2 நாள்னு உள்ளேயே போட்டு காஞ்சாலுமே வெயிலில் காஞ்சி எடுக்கிற அளவுக்கு துணி வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு மாதிரி நமத்த மாதிரியே தான் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு அந்த பக்கம் செடிக்கு போகலான்னு பார்த்தா முன்னாடி இருந்த பூச்சி எல்லாம் போக இப்போ கம்பளி பூச்சி வந்து உட்காந்துருக்கு. ஸோ இந்த பனி நாள் மழை நாள்னு பார்த்தா செடி ரொம்ப மோசமாக போகுது. மாடி வேலையெல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி லன்ச் வந்து காலிஃப்ளவர் புலாவ், காலிஃப்ளவர் பிரியாணி மாதிரி செஞ்சுருந்தேன். ப்ளஸ் சைடிஷ்க்கு வந்து முட்டைக்கோஸ் செஞ்சுருந்தேன். முட்டைக்கோஸ் வந்து நல்லா தின்னாக வரணும் அப்படின்னா கத்தி அருவாமனை இதிலெல்லாம் அறுக்காமல் பீலர் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ வெஜிடபிள் பீலரு, தோல் உரிக்கிற டூலை அதை யூஸ் பண்ணி நம்ம பீல் பண்ணோம் முட்டைக்கோஸ் வந்து சீச்சோம் அப்படின்னா அப்போதைக்கு இந்த மாதிரி ரொம்ப மெலிசாக கிடைக்கும் நமக்கு. மதிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க போயாச்சு. ஈவினிங் நம்ம டிவியை போட்டால் நம்ம தலைவன் தான் ஓடிக்கிட்டு இருந்தான். சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு ஜாக்கி ஜான், ஷின்சான் இதெல்லாம் ரொம்ப விருப்பம். ஸோ டிவியை போட்டதும் ஜாக்கி ஜான், ஷின்சான் எல்லாம் ஓடவும் எனக்கும் செம்ம ஜாலியாக இருந்தது. அலினாவையும் கையில் பிடிக்க முடியல. செம ஃபன் டைமாக போயிட்டு இருந்துச்சு எங்களுக்கு ஈவினிங்கு. தலை ஷின்சான் தான் தலையே வேறு லெவலில் ஃபன் பண்ணுவான். உங்களுக்கும் இதே மாதிரி ஏதாச்சும் கார்ட்டூன் கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அடிக்ட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள், இன்ட்ராக்ட் பண்ணலாம். கார்ட்டூன் ஃபன்லாம் முடிஞ்சதும் நைட் டின்னர் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அலினாக்கு வந்து கேரட் இட்லி, பீட்ரூட் இட்லி ரெண்டும் செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன். அலினான்னு இல்லை, சின்ன பிள்ளைங்க வந்து மேக்ஸிமம் எதுவுமே ராவாக கொடுத்தாலுமே சரி, சைடிஷ் செஞ்சு அதை ஊட்டி விட்டாலும் சரி, வெஜிடபிள்ஸ்லாம் மேக்ஸிமம் விரும்ப மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ண முடியாதுல்ல அவங்களால, அதனாட்டின்னு சொல்லிட்டு ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. அதே மாதிரி தான் அலினாவும் ஈஸியாக சாப்பிட்டுக்கிட்டாங்க. இந்த பீட்ரூட் இட்லி செய்கிறதுக்கு ரெண்டுத்துக்கும் நான் வந்து காமனாக செஞ்சது வந்து கருவேப்பிலை, மிளகுத்தூள், ஜீரகத்தூள் ரெண்டுத்துக்கும் பொதுவாக போட்டுக்கிட்டேன். அப்புறமா ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவில் கலந்துட்டு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் இட்லி ஊற்றி எடுத்துட்டோம். இதில் அடிஷ்னலாக வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம், காய்கறி ஏதாவது நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். அப்படிங்கிறப்ப இட்லி ஸ்டீமரில் தானே வைக்க போகிறோம், ஸோ சீக்கிரமாகவே வெந்துடும். நான் வந்து இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே மாவில் கலந்து தான் இட்லி சுட்டேன். இது இல்லாமல் இன்னொரு ஐடியாவும் பண்ணலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கூட குழிப்பணியாரத்துக்கெலாம் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட மாவில் கலந்து இட்லி சுட்டுக்கலாம், தோசை சுட்டுக்கலாம். பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இட்லி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. சத்தாவும் நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும். இவன் எப்படி வந்தான்னே தெரியல, திடீர்னு மேலே ஏறிட்டு கூசவும் என்னன்னு பார்த்தா சின்னோண்டு ஊறிக்கிட்டு இருக்கான். ஒட்டும் நீ எங்கேருந்து வந்தான்னு தெரியல. வீட்டில் பூனை இருக்குது, அதுக்கிட்டேருந்து வந்து ஒட்டிக்கிச்சா என்னன்னு தெரியல. ஸோ பூனைங்கள்லாம் பார்க்கணும். என்னடா மயான அமைதியாக இருக்குது, ஆளையே காணமேன்னு பார்த்தா அலினா என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா பாருங்கள். பூனையெல்லாம் தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு தரமாட்டேன்னு அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கள்ட்ட இந்த பூனையை வளர்க்குறதே பெரிய விஷயமா இருக்கேன்னு அதோட அம்மா ரொம்ப கவலைப்பட்டுக்குது. ஓகே, இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.